நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் உலகத்திற்கு நல்லதா கெட்டதா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நேற்று முதல் மண் கலசத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. காங்கேயத்தை அடுத்து பிரசித்தி பெற்றது திருத்தலமாக இருக்கக்கூடியது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலமாகுங்க. இங்கு ரொம்பவே புகழ் பெற்றது அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். இதில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இது உலகத்திற்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதாகவும் முன்கூட்டியே உத்தரவு பொருளாக பக்தர்கள் கனவுல தோன்றுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி கனவுல வரக்கூடிய பக்தர்கள் நேராக கோவிலுக்கு வந்து தங்களுக்கு கனவுல வந்த பொருட்களை பூசாரியிடம் சொல்லுவாங்க. பூசாரி பூ போட்டு கேட்பாராமாங்க. உத்தரவு கிடைச்சிச்சுன்னா மட்டுமே பழைய பொருளானது உத்தரவு பெட்டியிலிருந்து மாற்றப்பட்டு புதிய பொருளானது வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் போன்ற பொருட்களானது உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்துச்சுங்க. அது முதல் அந்த பொருளால் 40 நாட்களாக பூஜை செய்யப்பட்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த வகையில் இதுவரைக்கும் கடல் தண்ணீர், வைக்கோல், மஞ்சள், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர், தங்கம், பூமாலை போன்ற பொருட்களானது வைத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் பூஜை செய்யப்பட்டு வந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் பொள்ளாச்சி புறப்பளத்தை சேர்ந்த கதிர்வேல் என்ற விவசாயியுடைய கனவுல தோன்றிய மண் கலயத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்கள் வைத்து பூஜை செய்ய உத்தரவானதை தொடர்ந்து நேற்று முதல் இந்த பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளான ஏற்கலப்பை விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்குதுங்க. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வைத்திருப்பதனால வரக்கூடிய காலங்களில் விவசாயம் நன்றாக செழிக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றங்களானது ஏற்படும் என்பதை உணர்த்துதுங்க. மண் கலசத்தில் தீர்த்து வைப்பதனால தீர்த்தம் அப்படிங்கிறது நீராகும். உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக சொல்லப்படுதுங்க. இது மழைப்பொழிவை முன்கூட்டியே அறிவிப்பதாக சொல்லப்படுது. நாட்டில் போதிய மழை பெய்து நீர்நிலைகளில் நீர் நிரம்பும் என்பதை உணர்த்துவதாகுங்க. பஞ்சம், வறட்சி இருக்காது என்று அர்த்தமாகுமா. அதே போல ஊர் ஒற்றுமை, குடும்ப நலன்கள் போன்றவை சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுவதாகுங்க. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. இதில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவுல சென்று குறிப்பிடக்கூடிய பொருளை அந்த பக்தர் கனவில் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பாராமாங்க. உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாராம். அப்படி உண்மை என உத்தரவு வந்துருச்சுன்னா ஏற்கனவே உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அகற்றிவிட்டு தற்போது பக்தர் சொன்ன பொருட்கள் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மீண்டும் அடுத்த பக்தருடைய கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவன் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரைக்கும் முந்தைய பொருளை வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது.
காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன் மலை மீது இருக்குதுங்க. இந்த கோவிலுடைய அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில், சிவன்மலை, காங்கேயம் வழி, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு ஆகும். சிவன்மலை மீது இருக்கக்கூடிய இந்த கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதையானது இருக்குதுங்க. வாகனங்கள் மூலமாகவும் கோவிலுக்கு செல்ல தனி பாதையானது அமைக்கப்பட்டிருக்குது. கோவில் நிர்வாகத்தாரால மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குதுங்க. தனியார் வாகனங்கள் மூலமாகவும் கோவிலை சென்றடையலாம். சிவபாகியம் என்னும் நூலை எழுதிய சிவபாகிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தன்னுடைய விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் அவருடைய பெயராலேயே இந்த மலை சிவன்மலை அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அதே போல் இந்த ஆலயத்தில் தினமும் 5 கால பூஜைகளானது நடைபெறுது. மலைப்படியில் நடந்து செல்லும்போது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தல்கள், அதாவது மண்டபங்களானது வழி நெடுகிலுமே அமைக்கப்பட்டிருக்குதுங்க. சிவன்மலை கோவிலுக்கு வெளியில் தீபத்தூணானது அமைஞ்சிருக்குது. அந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கு திசையிலும் சூலம் தெற்கு திசையிலும் அமைஞ்சிருக்குது. மயில் வடக்கு திசையிலும் மற்றும் தண்டாயுதபாணி மேற்கு திசையிலும் அமைஞ்சிருக்கிறாங்க. கோவிலுக்கு உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் நானம்பிகை சன்னதியானது கிழக்கு முகமாக அமைஞ்சிருக்குதுங்க. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுதபாணியும் அமைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் கருவறையினுடைய வெளி சுவற்றில் தட்சிணாமூர்த்தியும் துர்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் போன்றோடது சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவானுக்கென்று தனி சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. அது தவிர நவகிரக சன்னதி, அடுத்து பைரவ சன்னதியும் இந்த ஆலயத்தில் இருக்குதுங்க. பிரகாரம் சுற்றி வந்தால் கொடிமரம், மயில் வாகன குரடு, பலிபீடம் கடந்தோம்னா சுமூகர் சமேத துவார பாலகர்கள், அடுத்தே இருக்கக்கூடிய கருவறையில் சுப்பிரமணிய சாமி வள்ளி சமேதராக காட்சி தராங்க. கோவிலுடைய தலை விருட்சமாக தொரட்டி மரமானது இருக்குது. சிவன்மலை முருகன் கோவிலானது கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாகுங்க. சிவன்மலையில் இன்றைக்குமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும், இந்த சித்தர்கள் புண்ணிய செய்தவங்களுடைய கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தலத்தினுடைய முருகருடைய பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பிய போதும் காசி செல்ல வசதி இல்லாதனால மனம் வருத்தம் அடைஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய பக்தைக்காக முருகப்பெருமானே காசி தீர்த்தத்தை இந்த திருத்தலத்திற்கு வரவழைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. சிவபெருமான் ஓம் அம்மைக்கும் நவ கன்னிகர்களுக்கும் தரிசனம் தந்தருளிய தலமாகவும் இந்த தலமானது இருக்குதுங்க. அதே போல நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தபடி இந்த ஆலயத்தில் நிற்குது. மற்ற திருத்தலங்களை போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுதுங்க. மற்ற திருத்தலங்களில் பார்த்தோம்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கே முதல் வழிபாடானது நடைபெறுவது வழக்கமாகும். அதே போல் சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டதுர்க்கை இருப்பதாக சொல்லப்படுது. ஆலம்பாடி, வனசாட்சி, காட்டம்மை, பாப்பினி, அங்காள பரமேஸ்வரி, காங்கேயம் ஆகிய அம்மன், வலுப்பூரம்மன், தங்கம்மன், அத்தனூர் அம்மன், கரிய காளியம்மன், செல்வநாயகி என்று 8 அம்மனுடைய பெயர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய 8 இடங்களாக சொல்லப்படுதுங்க. சிவன் திரிபுரத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலமாகுங்க. வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு வந்து குடிகொண்டதாகவும் புராணங்களில் சொல்லப்படுது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய கோவில்களில் முக்கியமான கோவிலாகுங்க. சிவபாகிய சித்தர் அருளப்பெற்ற ஸ்தலமாகவும் விநாயக பெருமான் முருகப்பெருமான வழிபடும் புகழ்பெற்ற தலமாகவும் சொல்லப்படுது. வேறு எந்த கோவிலுமே இல்லாத தனிச்சிறப்பானது இந்த கோவிலுக்கு இருக்குதுங்க. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். முருகப்பெருமானே பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருளை சுட்டி காட்டி அதை உத்தரவு பெட்டியில் வைக்க ஆணையிடுவாராமாங்க. இதை அடுத்து பொருட்கள் பக்தருடைய கனவுல உத்தரவாகும் வரைக்கும் பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. முந்தைய காலங்களில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏராளமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் மாற்றப்பட்டிருக்கு,
இருக்குது. அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சிவன் மலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.